இப்போ மயிலை சிவகுமார்ன்றாங்க. இப்போ நம்ம ஒரு கொஸ்டின் கேட்குறோம், மயிலை சிவகுமார் யாரை வெட்டினாருங்கன்னா வாயை திறக்க மாட்டுறாங்க. மயிலை சிவகுமார் போல் ஆளுங்களை அரசனும் கொல்லலை, கவர்மெண்ட்டு தெய்வமும் கொல்ல, கட்சியில் வப்பாட்டி 3வது பொண்டாட்டிக்கு வெற்றிமாறன் போன்ற நபர்கள் தொடர்ந்து சமூகத்தில் இளைஞர்களுக்கு விதைக்கப்பட்ட விதை என்னன்னா, ரவுடியாக கெத்தா வாழணும். ஒரு சமூக கீர்த்தனமான ஆட்களை ஹீரோ போல காமிக்கிறாங்க. தன் தகப்பனை வெட்டின நபருக்காக வெட்டினான். இங்கே அவன் தானே ஹீரோ. ஏதாவது உங்களுக்கு சென்சிட்டிவாக காங்கினா நீங்கள் தூக்க மாட்டேன்னு செத்துருங்க. அது ஒரு சென்சிட்டிவான நிச்சயமாக இருக்கும். வணக்கம், இது சசிகுமார். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த படத்தில் பெரிய ரவுடி மாதிரி மயிலை சிவகுமாரை காமிக்கணும். அந்த வெற்றிமாறன், இந்த மாரி செல்வராஜ் போன்ற ஆட்கள் மைனஸை எப்பயுமே ப்ளஸ் ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போது ஒரு கதை எடுக்கிறதுனா கூட அதில் உண்மைத்தன்மை இருக்கும். இப்போ மயிலை சிவகுமார்ன்றாங்க. இப்போ நம்ம ஒரு கொஸ்டின் கேட்குறோம், மயிலை சிவகுமார் யாரை வெட்டினாருங்கன்னா வாயை திறக்க மாட்டுறாங்க. அவர் கேக்கு வெட்டுவார், செயினை போடுவார், குடிப்பார், டான்ஸ் ஆடுவார், அவ்வளோதான். அவர் முதல்ல வெள்ளை மகேஷ்ன்றவரால் பாதிக்கப்படுறாரு. வெள்ளை மகேஷ்ன்றவரும் அவரை வெட்டுறாரு. அதில் அவர் 6 மாதம் மருத்துவமனையில் இருந்துட்டு வெளியே வரப்போ இவர் மேலே மோட்டிவ் ஆகுது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம தோட்டா சேகருடைய கொலை வழக்கில் மயிலை சிவகுமாரும் மார்க்கெட் முரளியும் சம்மந்தப்படுறாங்க. இது ஒரு பக்கம் வளருது. இப்போ மயிலை சிவகுமார் ஏரியா விட்டு ஏரியா போய் எங்கன்னா வட சென்னையிலே இல்லை மத்திய சென்னையில் இல்லை தென் சென்னையிலே மயிலாப்பூர் பகுதியில் ஒரு பெரிய அளவில் சம்பவம் பண்ணிக்கிறாருன்னா கிடையாது. அன்றைக்கி கூட மகேஷ் அவர் ஊரை விட்டு போகிற போலீஸுடைய அணுகுமுறையால் நீ ஊருக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மகேஷ் அப்ஸ்டாண்டிங் பண்ணிட்டாங்க. காவல்துறை திருத்துறாங்க. அதுக்கப்புறம் இவர் மகேஷுடைய மருமக பில்லா சுரேஷையும் நம்ம விஜயனை கூலிப்படையை வச்சு கொலை பண்ணுறாங்க. அதுக்கு வட சென்னையில் ஒரு மிகப்பெரிய ரவுடி வெட்டுறதுக்கு ஒரு ஆள் கூலிப்படையாக எட்டுன்னு வந்தாரே தவிர இவர் யாரும் வெட்டலை. வந்தவங்கள காக்காத்தோப்பு பாலாஜியுடைய கூட்டாளியான பொக்கரவி, தாடி சுரேஷ் எல்லாம் சம்பவத்தை கச்சிதமாக முடிகிறாங்க. ஆனால் A1 கேஸாக இவரை பொண்ணு போகிறாரு. எதுக்கு போகிறாருன்னா, இவரால் தான் இந்த கொலை நடக்குதுன்னு அந்த ஊருக்கே தெரியும். அப்போ காவல்துறையுடைய உளவுத்துறை ரிப்போர்ட் மூலம் இவர் அந்த கொலை வழக்கில் இணைக்கிறார். மற்றபடி அவங்கள வெட்டினதில் இவர் அரேஞ்ச்மெண்ட்டு ஆனதும் கிடையாது, போனதும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மயிலை மகேஷும் ஒரு கட்டத்தில் போகிறாங்க. அரசன் நின்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்வான். இந்த மயிலை சிவகுமார் போல் ஆளுங்களை அரசனும் கொல்லலை, கவர்மெண்ட்டு என்கவுண்டர் பண்ணல, தெய்வமும் கொல்ல, கட்சியில் வப்பாட்டி 3வது பொண்டாட்டிக்கு பிறந்த அந்த பையன் போகிறான், அழகுராஜா. என்னென்னா அந்த அம்மா சொல்லி வளர்த்து அந்த அம்மா சொல்கிறாங்க. அப்போது தோட்டா சேகர் உண்மையிலே நான் பாராட்டுவேன். தோட்டா சேகருடைய ஜீன் எப்படிப்பட்ட ஜீன் பாருங்கள். பழிக்கு பழி வாங்கணுன்னு அந்த ஒரு உணர்வு அந்த அழகுராஜா பையனுக்கு வருது. அந்த பையன் இவன் செத்துட்டு இருந்தானா அந்த பையன் கிடையாது. அது ஒன்று அரசாங்கம் என்கவுண்டர் பண்ணியிருக்கணும், இந்த இரட்டை கொலை சம்மந்தமாக பண்ணியிருக்கணும், மயிலை மகேஷுடைய கொலை வழக்கிலையும் இவர் இன்வால்மெண்ட் ஆகிறப்போ பண்ணியிருக்கணும். தொடர் குற்றங்கள் செய்யக்கூடிய 40க்கும் மேற்பட்ட வழக்குகள் மயிலை சிவகுமார் கூட இருக்குது. என்ன அந்த ஊரில் பெருசாக அவர் பண்ணிட்டார் கேட்டால் எல்லாருமே அவர் நல்லவர், வல்லவர். என்ன வல்லவர்? ஒரு கூலிப்படையை வைத்து ஒரு ரவுடியை ஏற்றி பேசுகிறது தப்பு தான். அதுவும் இந்த வெற்றிமாறன் போன்ற நபர்கள் தொடர்ந்து சமூகத்தில் இளைஞர்களுக்கு விதைக்கப்பட்ட விதை என்னென்னா, ரவுடியாக கெத்தா வாழணும், ஆப்போசிட் டீமை போடணும், அப்புறம் ஒரு விபச்சார விடுதிக்கு போனால் எதனா ஒரு ஐட்டத்தை கல்யாணம் பண்ணிக்கணும். வட சென்னையில் சொன்னார் பாருங்கள். அப்படியே மெயின்டைன் பண்ணால் உனக்கு கோடி கோடியாக பணம் குத்துருவாங்க, எல்லாரும் பயந்து குத்துருவாங்க. இப்போ சமூகத்தில் மக்கள் அச்சுறுத்தும் வகையில் இருக்கக்கூடிய படங்களை எடுப்பதும் அந்த எப்படி சொல்கிறது, ஒரு சமூக கீர்த்தனமான ஆட்களை ஹீரோ போல காமிக்கிறாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் ஒரு இடத்துல போயிட்டு அசோக் நகரில் 10 லட்சம் வேணுன்ட்டு போகிறாரு. அதுவும் எத்தனை மணிக்கு போகிறாரு? பகல்லாம் போல் நைட்டு போயிட்டு ரூட் எடுக்கிறாங்க. அந்த வல்லவனுக்கெல்லாம் வையகத்தில் இருக்கிறான். நார்த்து மெட்ராஸ் ரவுடிங்க அடித்து கொடுக்குறாங்க. பின்பு அவங்களுக்கே இவர் கவுண்ட்டு, நான் தான் பெரிய ஆள், நான் தான் ஊருக்குள்ளே கெத்துன்னு காமிக்கிறப்போ கூலிக்கு வந்தவங்க கூலி வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறமா இவரை கேட்பாங்கல்ல, உனக்கு நான் தானே அடிச்சு கொடுத்தேன், நீ ஒன்றும் அங்கே ஆள் இல்லை, நாங்கள் தான் ஆள், எல்லாருக்கும் அந்த யூகம் வரும். அதுக்கப்புறம் இவர் அவங்கக்கிட்டேயும் இது பண்ணுறப்போ மதுரை பாலா சம்பவத்தில் இறங்குறாங்க. இதுலேயும் நார்த்து மெட்ராஸ் ரவுடிங்க மற்றவங்களும் இருக்காங்க. இப்போ ஒரு 40 வெட்டுக்கு மேலே வெட்டி சாவடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு அப்பனை இழந்த ஒரு மகன் செய்த செயல். இதில் அழகுராஜா தான் நம்ம உண்மையிலே பார்க்கணுன்னா கூட பார்க்கணும்.
ஏன்னா தன் தகப்பனை வெட்டின நபருக்காக வெட்டினான். இங்கே அவன் தானே ஹீரோ. ஒரு ரவுடி வந்து கத்தியே எடுக்கலை, தான் ரவுடின்னு இருக்கான். அன்றைக்கி ஒரு நாள் கத்தி வரப்போ கத்தி எடுத்தவன் கத்தியால் செத்தான். அவ்வளோதான் கதை. அப்போது என்னென்னா, மயிலை சிவகுமார் போன்ற நபர்கள் சமூகத்தில் வாழ்ந்ததே ஒரு வெட்கக்கேடான விஷயம், ஒழுக்கக்கேடான விஷயம். இதை வந்து ஒரு பெருசாக படம் எடுக்கிறான்னா, இந்த வெற்றிமாறன், இந்த மாரி செல்வராஜ், இது போன்ற நபர்கள், இந்த ரஞ்சித்து வட சென்னையை ரவுடிசமாக காட்டக்கூடி கெத்தா பண்ணி, இந்த அமீர்லாம் பார்த்திங்கன்னா லுங்கிலாம் கட்டினா அப்படியே கெத்தா என்னான்ட்டு வருவார். இவனுங்களாம் ஒரு கேடுகட்ட ஜென்மம் என்று பதிவு பண்ணுற ஒரு சமூக ஆர்வலராக இளைஞர்களை வழிநடத்தக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோம். இந்த டைரக்டருங்கள்லாம் திருப்பி வட சென்னையை மட்டுமல்ல, சென்னையை மட்டும் இல்லை, சென்னையில் 75% ரவுடி பசங்க சென்னையில் இல்லை. சென்னை அமைதியான ஊர். இந்த சென்னையை நீங்கள் மீண்டும் மீண்டும் ஒரு ரவுடிசம் ஊராக காமிச்சிங்கன்னா இது போன்ற பதிவுகள் என்னாலையும் முடியும் போடுவோம். இந்த அமீர் திருந்தணும், ரஞ்சித் திருந்தணும், மாரி செல்வராஜ், வெற்றிமாறன்லாம் இது போல் படம் எடுக்கணும். வட சென்னை மக்களுடைய துயரத்தை எடுங்க. எங்கேயாவது வந்தால் கூட இங்கே பழிக்கிற ஊர் 1 கோடி பேர் இருக்கோம் சென்னையில். இதில் வந்து எவ்வளோ பேர் வெளியூர்லேருந்து வந்து தங்கியிருக்காங்க. சென்னையை ஏன் பதட்டமாக காமிக்கிறீங்க? தூத்துக்குடி மூலக்கரை நடந்த கொலைகள்லாம் பற்றி பண்ணையார் கொலை, அது ஒரு சமூகத்தின் பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல் இருக்குது. ஏதாவது உங்களுக்கு சென்சிட்டிவாக காங்கினா நீங்கள் தூக்க மாட்டேன்னு செத்துருங்க. அது ஒரு சென்சிட்டிவான நிச்சயமாக இருக்கும். மக்களை வச்சு தொழில் பண்ணாதீங்க. உங்களுக்கு டிஆர்பி ரேட் எடுத்துகிட்டு ஒரு ஏரியாவை பதட்ட பண்ணாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மயிலை சிவகுமார் கூட நல்லவர் தான் சொல்லுவேன். ஏன்னா அவரால் யாரும் வெட்டப்படல. நான் நல்லவர் தான் சொல்லுவேன். அவரோ ஒருத்தர் வெட்டுறாங்க, அந்த வெட்டினதுக்கோசம் அவர் பழிவாங்க கூலிப்படைக்கிட்ட போனார். அவ்வளோதான். அவரை கூட நீங்கள் ஏன் ரவுடியாக காமிக்கிறீங்க? அவர் அந்த மக்கள்கிட்ட அன்பாக பேசியிருக்காரு. அவரை நீங்கள் ரவுடியாக காமிச்சு ஏன் பயமுறுத்துறீங்க மக்களை? மயிலை சிவகுமார் என்ற ஒரு இந்ததால் தான் மயிலாப்பூரே அமைதியாக இருந்ததை பண்ணுறீங்க. அப்போ தமிழக டிஜிபி அலுவலகத்தில் 4.5 வருஷத்தில் 100 பொண்ணு சிறுமிகள் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த மயிலாப்பூர் பாதுகாப்பான ஊரா? இந்த கேள்வி எனக்குள்ளே இருக்குது. நன்றி, வணக்கம்.